நான் பேயபிள் சம்மந்தமான கிளைம் குழப்பங்கள் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ரூம் ரெண்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் ஒரே அமௌண்ட்டாக போடாமல் அதை பிரித்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு வார்டு சார்ஜஸ், க்ளீனிங் சார்ஜஸ், ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆஃபீஸர், ஏர்பெட்டு, இந்த மாதிரி வந்து உங்களுடைய ரூம் ரெண்ட்டை பிரித்து பில் அனுப்பிச்சாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த பில்லை ரூம் ரெண்ட் ஹெட்டிங் தவிர மற்றது எல்லாமே நான் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட கேட்கலாம், எனக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒரே ஹெட்டிங்கில் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்பீல் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் பேக்கேஜ் சார்ஜ் பேசியிருக்கீங்க, ஸோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மெயில் கொடுங்க, எனக்கு ஒரே பில்லாக கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்பீல் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் கேஷஸில் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைமாக இருந்துச்சுன்னா இதோட நெசசிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கம்பெனி லெட்டர் அனுப்பிச்சு கிளைம் வாங்கிக்க முடியும். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸில் வரக்கூடிய நான் பேயபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கான ப்ரிப்ரேஷன் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் ஓடி கன்சியூமபிள்ஸ் ப்ளஸ் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸு, இது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய சிஆம் டெஸ்ட்டு, ஹெச்ஐவி, பிபி, சுகரு அல்லது அலர்ஜி அல்லது சீரியாக்டிவ், இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எடுத்தாங்க அப்படின்னா இது சில டைம் நான் பேயபிள்ஸாக போட்டு உங்களுக்கு கிளைம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாம் அப்பீல் பண்ணலாம் அல்லது ஹாஸ்பிட்டலை ரிக்வெஸ்ட் பண்ணி இதை குறைக்கலாம். நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்தட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான சார்ஜஸ். உதாரணமாக ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப அவருக்கு வீல் சேரோ அல்லது ஆம்ஸ்ட்ரிங்கோ ஆம்பேண்டோ தேவைப்படலாம். அல்லது ஒரு சுவாச பிரச்சனை காரணமாக வெளியே போகிறவங்களுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர், நெபுலைசர் கூட தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பேயபிள்ஸ்க்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அதில் வந்து கேஷ்லெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்பீல் பண்ணி இதை வாங்கிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதையும் நம்ம வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஃபீஸுக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது, நாங்கள் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொடுப்போன்னு சொல்லி மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கான கன்சல்டேஷன் சார்ஜை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த ஃபிசியோதெரப்பி சார்ஜஸ் வந்து மறுக்கப்படலாம். அல்லது அவங்க போஸ்ட் ட்ராமாக்கான சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கான கன்சல்டேஷன் சார்ஜஸும் நான் பேயபிள்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் படி கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்பயே அப்ளை பண்ணலாம் அல்லது ஹாஸ்பிட்டலில் இதை குறைக்க சொல்லி டிமாண்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கேஷ்லெஸ் பண்ணாமல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பில்லை எஸ்கலேட் பண்ணி இந்த கிளைம் வாங்கிக்க முடியும். அது டயட் சார்ஜஸ். பொதுவாக ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாருன்னா அவங்க அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, அது நார்மல் ஃபுட்டாக கூட இருக்கலாம். அந்த ஃபுட்டுக்கும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணணும். ஒருவேளை வந்து டயட்டிஷியனோட அட்வைஸ் படி வந்து டயட் ஃபுட் எடுத்துக்கலாம், மேபி ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், அதுக்கான சார்ஜஸும் கொடுக்கணும். ஈவன் அந்த டயட்டிஷியனோட கன்சல்டேஷன் சார்ஜஸும் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கேஷ்லெஸ் பண்ணுறீங்க, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அப்பீல் பண்ணலாம் அல்லது ஹாஸ்பிட்டலில் டிமாண்ட் பண்ணி இதை டிஸ்கவுண்ட்டாக கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் கேஷ்லெஸ் பண்ணல ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளைம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேஷன் பண்ணி இதை கிளைம் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். நான் ராமன், ட்வின்ஷூர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் கடந்த 1 இயரில் 1000க்கும் மேலான கிளைம்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். இனி உங்கள் கிளைம் எங்கள் கைகளில். விஷ் யூ வெல்தி ஆல்வேஸ். தேங்க்யூ.